ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, அவசரமான செய்தி. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு வந்துவிட்டது என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை தனியாக கேள். தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே உன்னையே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் செல்லமே. உனக்கான எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போகிறேன். எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வதே என்று திகைத்து நிற்கின்றாய். கவலை வேண்டாம். உன் கூடவே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. ஏன் உன்னை யார் விட்டு விலகினாலும் அதையே நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய்? கவலை வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இன்று யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலை வேண்டாம், கோபம் வேண்டாம். சிலர் உனக்கு பின்னால் கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் செல்லமே. அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த முருகப்பெருமான் மீது, என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நீ என்னுடைய செல்லப்பிள்ளை, நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனைப்படாதே. போர்க்களத்தில் புறம் முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்களா? நிச்சயமாக இல்லை. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதானே. பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் நான். உனது நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றுமே உண்டு என் செல்லமே. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும். அது ஏன் என்ற கேள்விக்கு இந்த முருகப்பெருமான் பதில் சொல்கிறேன், கேள். என்னை தரிசிக்க வரும் என் செல்ல பிள்ளையின் மனம் தெளிந்த மழை நீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும். முருகா முருகா என்று எண்ணிக்கொண்டே என் நாமத்தை சொல்லிக்கொண்டே வா என் அருகில். எண்ணங்களாகத்தான் வார்த்தைகள், எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன. வார்த்தைகள் தான் செயல்களின் முகமுறையாகின்றன. செயல்கள் தான் நடத்தை முறைகளாகின்றன. பின் அவையே வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. புரியவில்லையா? ஒரு உவமையோடு சொல்கிறேன் கேள். நீ சுடுதண்ணீரை கொதிக்க வைக்கிறாய். அது முதலில் சூடு ஏறுவதில்லை. சிறிது நேரம் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீராவி வரும். அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கின்றாய். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொள். அதே போலத்தான் நீ என்னுடைய இடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளாய். கொதிப்படைந்து உள்ளதாகத்தான் இருக்கும். அவற்றை எல்லாம் போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் முருகா முருகா என்று என்னை தரிசிக்க அவ்வாறு செய்தேன். புரிகிறதா? முட்குலை தொடாமல் ரோஜாவினை பறிப்பது கஷ்டம் அல்லவா? பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்குமே கிடையாது. பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்க முடியாது. தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதுதான், தீர்வில்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை. இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். ஏனென்றால் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன்னுடைய கடுஞ்சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. கோபப்படாதே. அதை சற்று குறைத்துக்கொள்.
இந்த முருகப்பெருமான் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று முதலில் புரிந்து கொள். உனக்கு இன்று நான் அப்பாவாக பேசவில்லை, உன்னுடைய ஆசானாக பேசுகிறேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு. அதே நேரத்தில் என்னுடைய சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயங்கள் பல வந்து கொண்டிருக்கிறது. இந்த முருகப்பெருமானை நம்பு. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தி காண்பிப்பேன். இதோ நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியுடன் தயாராக இரு. நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும். பிறகு என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ கண்டிப்பாக உணர்வாய். உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என் பொறுப்பு. பிடித்தவர்களின் நிராகரிப்பும் அலட்சியமும் வழியை கொடுத்தாலும் அழகிய வாழ்க்கைக்கான வழியை காட்டுகிறது அது. அன்று கஷ்டங்களை நோக்கிச் சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றிதான். எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் என்ன தெரியுமா? சொல். ஏற்கனவே இதை நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். புரியவில்லையா? எங்கு, எப்படி, யாரால் கிடைக்கும் என்று எதுவும் தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் நிம்மதி. அந்த நிம்மதி என்னிடத்தில் கிடைக்கும். என் செல்லமே, ஓடிவா என்னுடைய ஆலயத்திற்கு. முருகா முருகா என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடிவா. அங்கு அந்த காலடி என்னுடைய ஆலயத்திற்கு உன்னுடைய காலடி பட்டவுடன் உனக்கான ஒரு அதிர்வுகள் நிச்சயமாக அதை உணர்வாய். அந்த தருணத்தில் உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும். உன் கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாக உன்னை விட்டு விலகி ஓடும். மனதில் தெளிவு பிறக்கும். கண்ணீர் விட்டு, ஆனந்த கண்ணீர் விட்டு என்னிடத்தில் அழுதுவாய். நிச்சயமாக, முருகா என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டாயே, நிச்சயமாக நான் மன மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்று எனக்கு நன்றி சொல்வாய். 2 வரம் வேண்டும் முருகா. என்ன தெரியுமா? உயிரோடு வாழ்ந்தால் நோயற்ற வாழ்வு வேண்டும். உயிரோடு வாழ்ந்தால் நோயற்ற வாழ்வு வேண்டும். மரணம் என்றால் உறக்கத்தில் உயிர் போக வேண்டும் என்று என்னிடத்தில் வரம் கேட்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு அருளை இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன். தோளில் சுருக்கங்கள் விழுந்தாலும் உள்ளங்கள் சுருக்காமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கையில் ஒரு அழகிய காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவே நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது. புரிகிறதா என் செல்லமே? நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.